ஒரு எழுத்தாளனா, ஒரு டைரக்டரா என்னைய வந்து இன்னும் தமிழ் சினிமா அங்கீகரிக்கப்படல. என்னைய வச்சு பெருசா பேசப்படல. நானே அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கல. அப்படிங்கிறது என்னைக்கா ஆமா, தோணியிருக்கா? அது என்னோட தப்பு தான். எனக்கு நல்லாவே தெரியுங்க. ம். நான் நினைச்சிருந்தால் கமர்ஷியல் படங்கள் பண்ண முடியாம இல்ல. ம். நான் நான் அது அது ஒருவேளை என்ன கெடுத்து வச்சது நான் படிச்ச புஸ்தகங்களும், இலக்கியங்களா இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஊறி போச்சு அது. ஏங்க நான் திறமை குடுத்துட்டு, என்னை அறியாம வந்து எனக்கே தெரியுது இது. இது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான கருத்து. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணிட்டு நல்ல கதைகள் பண்ணிட்டோம். போதும் எனக்கு அந்த 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 வியாதியிலிருந்து என்னால மாற முடியல. நல்ல கதைகள் குடுக்கணும், நல்ல படங்களா அப்பதான் பண்ணணும். போதும் நல்ல படங்கள் குடுத்துட்டோம். சரி அதுக்கப்புறம் வந்து வந்தோம். அத அப்படியே குடுத்திருந்தா டைரக்டரா தான் போயிருப்பேன். நல்ல நடிகனா அந்த வாழ்க்கை சக்கரம், நினைவு சின்னம், நல்ல கேரக்டரும் பண்ணணும். சரி இது ஒரு திருப்தி. இப்பதான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. இப்ப எல்லாரும் இப்ப நீங்க கொம்பு சீவி விடுறீங்கல்ல. இப்ப எனக்கு வந்து 2வது இன்னொன்னு, என்னை யாருமே இப்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கோ, என்னை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது கமர்ஷியல் என் படங்கள் பூரா என் சொந்த படங்களா இருந்ததுன்னா, எல்லாமே ரூ. 500 கோடி ரூ. 1000 கோடி என் கையில இருக்குங்க.